அப்பவே பச்சை குத்தணும்னு நினைச்சேன் உன் பேரை கீதா. என்ன நம்ப கீதா, நான் இப்பவே பச்சை குத்திக்கிறேன் உன் பேரை. என் லவ் மட்டும் நீ ஏத்துக்கிட்டீன்னா நம்ம இன்னைக்கே போலாம் டேட்டிங். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நீ லெட்டர் எழுதுவ? நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் அந்த பேப்பர் அப்படியே சித்ரா கிட்ட கொடு. அங்க இந்த ஹாய் சித்ரா, நான் இங்க அங்க எங்க போனாலும் உன் நினைப்புதான். பாருக்கு போனாலும் உன் நினைப்புதான், பாத்ரூம் போனாலும் உன் நினைப்புதான். காந்த கண்ணழகியும் நீதான், பச்சரிசி பல்லழகியும் நீதான். உன்னை இவ்வளோ ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ற என்ன நீ லவ் பண்ணா நான் உன்னை தேவதை மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு நான் பிராமிஸ் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ சித்ரா. நேரடியாவே சொல்லி இருந்திருக்கலாமே, எதுக்கு இந்த லெட்டர்ல? லெட்டரா கொடுத்தா உன் மனசுல நிப்பன்ல. செருப்பு பிஞ்சிரு ராஸ்கல். நீ இப்படி பேசுவன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்குதான் இந்த லெட்டர் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதி என் பேரை சொல்லி உன் பக்கத்து வீட்டு பத்மா கிட்ட கொடு. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது. ஒரே லெட்டர் இன்னும் எத்தனை பேருக்குடா கொடுப்ப? ஆமா, நீங்க 2 பேரும் ஏத்துக்கலன்றப்போ நான் ஃப்ரெஷ்ஷா யாரையாவது தேடணும் இல்லையா? ஆமா ஆமா, ஃப்ரெஷ் தான். யார் இவனுங்க? உங்க 2 பேருக்கும் பாடி கார்ட்ஸா? ஆமா, வித்தவுட் சாலரி. எங்க அண்ணனுங்க. ஹாய் ஹாய் பாபா. பாபா பாபா நீ லவ் லெட்டர். அதுக்குதான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்திருக்கிறேன். அவங்க வந்தா நம்ம அடிக்கணுமா? இல்லன்னா அவனுக்கு நம்மள அடிப்பானுங்க. நட்புன்னா வெறும் தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனையும் சமாளிக்கணும். இவன் பார்ட்டி கொடுக்கும் போதே தெரியும் ஏதோ விவகாரம் இருக்குன்னு. ஏய், இங்க யாரா சின்னமணி? என்னடா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? இருடா கொஞ்ச நேரம். ஏன்டா அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? நீ டென்ஷன் ஆகாத மச்சி, நான் இருக்கேன்ல. டேய், நான் வாங்கி கொடுத்த சரக்கு வேலை செய்துடா. ஏன்டா தங்கச்சிக்கு லெட்டர் கொடுத்தா பேசாம விட்டுருவீங்களாடா? ஆள் சிக்கிருக்கால போட்டு விழுங்க. ஓகே போங்க. ஏண்டா லவ் லெட்டரா எழுதுற? நான் எழுதுறேன் உடம்பு போயிட. லவ் லெட்டர் எழுதுறீங்க இல்லாம போன் பண்ணி கலாய்க்கிறீங்களா? போதுண்டா. இவனுங்களுக்கு வாங்கி கொடுத்த சரக்கு இது எனக்கு தேவைதான். அப்பா நான் போயிட்டு வரேன். பொறுக்கி பசங்க எல்லாம் இருப்பாங்க. பத்திரம் ராஜா வேணும். அப்பா அவர்களே. என்ன ராஜா இது ஹேர் ஸ்டைல்? அம்மா இப்படிதான் வார சொன்னாங்க அப்பா அவர்களே. அம்மாக்கு புத்தி இல்லன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாருன்னு சொல்லு. அப்பா அவர்களே. வேணும் மறந்துட்டியா? வேணும் என்ன அப்பா அவர்களே? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. God bless you my son. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும். அவங்க நம்மள பார்த்து பயப்படக்கூடாது. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். எழுதுப்பா. என்னப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிற கடவுள் நீங்க தான் சார். சரி, ஓகே ஓகே. டேய் அங்க பாருங்கடா, நம்ம பிரின்சிபலுக்கு கூட கும்பிட்டு போட்டு கவுத்துருவோம் போல. நான் கிளாஸுக்கு போறேன் சார். கண்ணா வேணும். Are you calling me sir? ஐயா தமிழ் தெரியாதா? கூப்பிட்டீங்களா சார்? இங்க வாடா மச்சி. ஆமா, இந்த காலேஜ்ல நீ தான் பெரிய பிரில்லியன்ட்னு கேள்விப்பட்டேன். அத நான் சொல்ல சார், இந்த காலேஜே சொல்லுது. சரிடா, அதை விடு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நீ கரெக்டா பதில் சொன்னா இவன் பணம் கொடுப்பான், இவன் கரெக்டா பதில் சொன்னா நீ பணம் கொடுப்பியா? He is very poor student you know. கேட்க சொல்லுங்க. 3 சான்ஸ் கொடுப்பேன். நீ சரியா பதில் சொல்லனா செவுட்லயே அடிப்பேன். ஓகே, கேட்க சொல்லுங்க. சரி கேளுடா. இந்தியாவில இருந்து ஃபாரினுக்கு போன முதல் பெண்மணி யாரு? இந்திரா காந்தி. நல்லா யோசிச்சு சொல்றா. சோனியா காந்தி. சொல்றியே. சரி நீங்களே சொல்லுங்க. உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு மச்சி. சான்ஸ் இருக்கு, ஆனா அடி வாங்க தெம்பு இல்லையா? சரி நீயே சொல்டா. முத இந்தியால இருந்து ஃபாரினுக்கு போனது யார் தெரியுமா? சீதா. ஐயோ, அதான்டா ராமர் ஒய்ஃப். ராவண தூக்கிட்டு ஸ்லோனுக்கு போகல. காசகுரா உட்காந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா பணம். போய் ராமாயண சீரியல் பாரு. என்ன கண்ணா வேணும். இருந்தாலும் இந்த காலேஜ்ல நீ தான் பெரிய பிரில்லியன்ட். போயிட்டு வா கண்ணா. அமுதா குட் மார்னிங். நான் புக்க பார்த்தாலும் சரி, கிளாஸ் ரூம்ல இருந்தாலும் சரி, உன்னோட ஞாபகம் தான். சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஜஸ்ட் ஷட் அப். உன் மூஞ்சிலே முழுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உனக்கு புரியலையா? ஐயா, 1 ரூபாய் தர்மம் பண்ணுங்கய்யா. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா ப்ளீஸ்? உன்னால என் படிப்பு, எதிர்காலம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாம் உனக்காதான் தெரியுமா?
ஐ லவ் யூ அமுதா. Listen, I don't love you. Do you get it? அது இல்ல அமுதா. ஐயா ₹1 போட்டீங்கன்னா தம் அடிச்சிட்டு போயிருவேன். கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா ப்ளீஸ்? அமுதா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அமுதா. Listen, ப்ளீஸ் I அமுதா don't ஏன் love you. பண்ற? ப்ளீஸ். ₹1 கொடுங்க ஐயா, தம் அடிக்கணும், ரொம்ப நேரமாச்சு. பேசுவியா பேசுவியா குறுக்க பேசாங்கறல்ல சொன்னா கேட்க மாட்டேன். பேசுவியா பேசுவியா நிக்காத போ. கேப்பியா தர்ம கேப்பியா? அமுதா அமுதா உன்னால அமுதா போயிட்டாடா. இந்த புடி போய் தொலை. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, அடடே அலுப்பு இருக்காது. யாரா இந்த பாத்ரூம் காந்த குரல்? நான் தான். உனக்கு என்னடாச்சு? ஐயோ மாமா, சரி சரி விஷயம் என்னன்னு சொல்லு மச்சி. நான் ஒண்ணு பெருசா தப்பு பண்ணல மச்சான். காசு கொடுத்து சிகரெட் வாங்கி பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு பிரின்சிபல் இந்த பாத்ரூம்ல கழுவு சொல்லிட்டான்டா. என் நிலைமையை பாத்தியாடா? என்னது சிகரெட்ட பாக்கெட்ல வச்சிருந்ததுக்கு டாய்லெட்ட கழுவ சொல்லிட்டாரா? சார் 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 ஒரு நிமிஷம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க? உங்களுக்காக தான் சார். இந்த இன்னைக்கு என் பர்த்டே இல்லையே. நாங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கே காரணம் நீங்க தான் சார். ஏதோ பிளான் பண்றீங்க போல இருக்கு. நீங்க பாராட்டினாவே ஆபத்துன்னு தான் அர்த்தம். இல்ல சார் எங்களை தப்பா நினைக்காதீங்க, உண்மையிலேயே காரணம் நீங்க தான் சார். இந்தாங்க சார் வீட்டுல செய்யற வேலைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஓவரா சோப் போடாத. இப்படியே உசு பேத்தி உடம்ப ரணகலமாக்கலான்னு பாக்குறீங்களா? எனிவே தேங்க்யூ சார். நாங்க உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ இல்ல எடுத்துக்கலாம். தம்பி, பொண்ணுங்க கூட போட்டோ எடுத்தாதான் தப்பு. ஏன் கூட எடுக்கிறதுல தப்புல எடுத்துங்க. ஓகே ஓகே. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. சார் போட்டோ ரெடி சார்? ஸ்மைல். சார் 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 அந்த பொக்கே கொடுங்க சார். தானே கொடுத்தீங்க? அது எங்களுக்கு வேணும் சார். வேணுமா? எதுக்கு? ஞாபகார்த்தமா நாங்க வச்சுக்கிறதுக்கு சார். காலேஜ்ல என்ன பத்தி ஏதாவது கேட்டியா? சொன்னேன் சார். ஹார்ட்ட டச் பண்ணிட்டியடா. டச் பண்ணிட்டியா? தேங்க்யூ சார். சீக்கிரம் உள்ள போங்க. டேய் இந்த பொக்கே இப்ப எதுக்குடா? இது பொக்கே இல்ல சம்திங். செக்யூரிட்டி தாண்டி எப்படி உள்ள கொண்டு வந்தேன் பாத்தியா? நம்ம தான் படிக்கிறது பார்த்தா பிரின்சிபல் மறுபடியும் பாத்ரூம் கழுவி விடுறாரு. சத்தம் போடாதடா, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன மூலடா உனக்கு? டேய் ஏய் எடுத்துங்கடா. எல்லாத்தையும் குடுறா. இந்தாங்க. இந்தாங்கடா பலூன்ஸ். இது எதுக்குடா? எடுத்துக்கடா. லெட் அஸ் ஸ்டார்ட். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடா. என்னப்பா என்ன இதெல்லாம்? அடிக்கிற பசங்க பலூன் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அது நைட்ரஜன் கேஸையும் ஹைட்ரஜன் கேஸையும் லேப்ல வச்சு செக் பண்றதுக்கு எடுத்துட்டு போறோம் சார். ஹைட்ரஜன் கேஸா இல்ல ஆட்டோமேட்டிக்கா வர்ற கேஸா? சிச்சி அந்த கேஸ் இல்ல சார். ஓகே சார். எப்பவுமே இத கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். Okay, sir. இத பாத்தியா? ரொம்ப ராசியான கை. சார் 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 ஒரே ஒரு போட்டோ சார். இப்ப எடுத்துங்க. ரெடி சார்? சார் என்னையா? நானும் சார். சரி நெல்லு, இவனே ஒரு போட்டோ எடுத்துக்கப்பா. ஓகே சார் வர சொல்லுங்க. ஸ்மைல் ஸ்மைல். ஓகே, இப்ப பலூன் பறக்க விடலாமா? உங்க கூட ஜாகிங் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? என் பொண்டாட்டி பார்த்தா எனக்கு சங்குதான். ஐயோ சார் வணக்கம் சார். யார் நீ? சார் நான் தான் சார் பிச்சைமுத்து. ஓ பிச்சைமுத்து நீயா? எதுக்கு எங்க வந்திருக்க? நீங்க தானே சார் சொன்னீங்க 50,000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க, கடல் ஓரத்துல காத்து வாங்கலாம், கால் மேல கால் போட்டு தூங்கலாம்னு சொன்னீங்க. உங்களை நம்பி ஊர்ல உள்ள நிலத்தெல்லாம் வித்துட்டு வந்து காசை கொடுத்தேன். கடைசியில எனக்கு காத்தும் கிடைக்கல, கால் மேல கால் போடவும் இல்ல. சரி திரும்பி ஊருக்காவது போயிடலாம்னா பஸ்ஸு கூட காசு இல்ல சார். டேய் என்னடா ஆச்சு இப்போ? 50,000 ரூபாய் நான் கொடுத்தேன், கொடுக்குறீங்களா? பஸ்ஸுக்காவது காசை கொடுங்க சார், நான் ஊருக்கு போயிடுறேன், கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எந்த ஊரு? கோயில், அதான் நாகர்கோயில். நாகர்கோவில் போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு தத்துறியா? எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? இங்க வா.
அம்மா, ஏன் சார் திடீர்னு சொல்லாம அடிக்கிறீங்க? என்கிட்டயே போய் சொல்றியா? ஒவ்வொரு கோயில் பட்டி தானே என்கிட்ட சொன்ன. அது கோயில் பட்டியா நாகர்கோயில? உங்களுக்கு என்ன சார்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்வ நீ? எந்த ஊர்னு கேட்டா கோவில் பட்டிங்கிற, அப்புறம் நாகர்கோவிலுங்கிற. தமிழ்நாட்டுல கோவில் இல்லாத ஊர் இல்ல தெரியுமா உனக்கு? இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து கோயில் இருக்கு. இதுல நீ எந்த ஊருக்கு போற, எந்த கோவிலுக்கு போறன்னு யாருக்கு தெரியும்? தெளிவா சொல்றா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். பஞ்சு டெலக்லாம் ஒரு தடவை வந்துடா சொல்லுவேன். திரும்ப கேட்டா எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம் சார்? எங்கேயாவது போய் பிச்சை எடு. பேரு மட்டும் பிச்சை முத்திரம் வச்சிருக்கல, கொஞ்சம் பிச்சையும் எடு. போ போ. பிச்சை எடுக்கணுமா? எதுக்குடா வாய பழக்கிற? வாய மூடுறா. ஒண்ணு பண்ண, முதல்ல உங்க ஊர் தாசில்தார் கிட்ட போய் இவன் இந்த ஊரு, இந்த தெரு, இந்த ஏரியான்னு எல்லாம் தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் உன் பணத்தை உன்கிட்ட ஒப்படைக்க முடியும். போடா. என் சொந்த ஊர் கோயில் பட்டியா நாகர்கோயிலா? எனக்கே குழப்பமா இருக்கு. என் காசை வாங்குறதுக்கு என்கிட்ட ஐடி ப்ரூஃப் கேக்குறேன். தாசில்தாருங்கிறேன், எழுதி வாங்கிட்டு வந்தேன். ஒரே கன்ஃபியூஸ்னா இருக்கு. டேய் மச்சான், ஒரு நிமிஷம்டா. நீ என்னடா இங்க வந்து நிக்கிற? ஒண்ணு பாக்கத்தான்டா. அபர்ணா வீட்ல மாப்பிள்ள பாக்குறாங்கடா. நான் அவங்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்டா. ஏதாவது பண்றா ப்ளீஸ். சரி, உன் ஏடிஎம் கார்டு கொடு. பணம் இல்லடா. பரவாயில்ல, கொடு. இந்தடா. இந்தடா ஐடி கார்டு. ஏறு. அங்க இருக்காடா அபர்ணா, போய் பார்த்து பேசு. அபர்ணா, நீ எங்க? வா போலாம். எங்க எதுக்கு வந்த? உன்னை பாக்கணும் தான் வந்தேன். ஆமா, உன் வீட்ல என்ன பிரச்சனை? கல்யாண ஏற்பாடே நடக்குது. என்ன பண்ணலாம்? வேணா இப்படி ஒரு ஐடியா பண்ணலாமா? நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போய் ஒரு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? மோஸ்ட்லி வீட்ல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது அபர்ணா. என்னாலே ஒண்ணு பிரிய முடியாது. அது இல்ல அபர்ணா, நான் சொல்றத கேளு. உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஐடி கார்டு ஏமாத்திரியா? இல்ல சார், சார் 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 வேண்டாம் சார், அடிக்காதீங்க சார். சார் 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 யாரா நீ? ஓகேடா. காலேஜுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அவனை பிடிக்க. சாரி சார். சாரி சொல்லிட்டா நீ பண்ண தப்பு சரியா போயிடுமா? ப்ளீஸ் சார், எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அப்புறம் காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. உன் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் கொடுக்கிற தண்டனையை நீ ஏத்துக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் மறக்காம நான் செய்யறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா, என்ன வேணும்? என் பேரு அனிதா. ட்ரிபிள் இ 3rd இயர் சார். நான் இந்த காலேஜ்ல ஒரு பையனை விரும்பினேன். யாருக்கும் தெரியாம அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இனிமே அந்த மாதிரி தப்ப நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அபர்ணா, அபர்ணா, அபர்ணா. அபர்ணா, 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 எழுந்துரு. எந்திரி.
இந்த சமக்கி ஒர்க் ட்ரெஸ்லாம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். வாவ் சூப்பரா இருக்கு. ஹாய் அமிர்தா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் உன்னை காதலிக்கிறதுக்காக கெஞ்சிட்டு இருக்கேன். விட மாட்டேன். வாய மூடு. அத்தனை கழுத்து அறுத்துருவேன். வராத வேணாம் சொல்லல சொன்னா கேளு. ஏய் மேல கை பிடிச்சு நீ உயிரோட இருக்க மாட்டடா. போடா போடா மேல தப்பு பண்ற. ஏய் Avinash, thank you so much. என்கிட்ட ஒன்னும் தேங்க்ஸ் கேட்க தேவையில்ல. அப்புறம் கிட்ட சாரி கேளு. நீயும் உங்க அப்பாவும் பண்ண டார்ச்சர் தாங்க மாட்டாம அவமானத்துல அவ தற்கொலை முயற்சி பண்ணி இந்நேரம் செத்து போயிருப்பா. நான் மட்டும் உங்க கரெக்டான டயத்துக்கு போகலைன்னா இந்நேரம் அவளை உயிரோடய பாத்துக்க முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க காலேஜ்ல படிச்சா காதலிக்க கூடாதா? அப்படி என்ன உலகத்திலே அதிசயமான காலேஜ் உங்க காலேஜ்? மத்தவங்கள காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். Just shut up, Avinash. காலேஜ்ல உங்களை ஒரு பொண்ணு பார்த்ததும் அதே பொண்ணு பார்த்து சிரிச்சதும் உடனே உங்களுக்கு காதல் வந்துரும். பீச், பார்க், சினிமா தியேட்டர்னு சில்லி ஃபீலிங்ஸோட சுத்துறதுதான் நீங்க சொல்ற காதலா? ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டியது அந்த பொண்ணு யாரு, அவங்க வீட்ல என்ன ப்ராப்ளம், அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எதுக்கு இப்படி லவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க? அப்படியே அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா அவன் மூஞ்சில ஆசிட் ஊத்துவேன்னு மிரட்டுறது, தற்கொலை பண்ணிக்குவேன்னு பிளாக்மெயில் பண்றது, இதுதான் நீங்க சொல்ற புனிதமான காதலா? நீங்க சொல்றது சாதாரண காதல். சின்சியர் லவ்வர்ஸ் லட்சக்கணக்கா இருக்காங்க. அதுல ஒண்ணு இவங்க. அங்க பார், அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ துடிச்சு வச்சு போய் இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். 2 நாளா சோறு தண்ணி கூட குடிக்காம பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறான். இது உண்மையான காதல் இல்லையா? ஹலோ, அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் இருந்தா தான் ஃபேமிலி. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஈவென்ட்ஸ் ராகிங் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இதெல்லாம் இருந்தா தான் காலேஜ், தெரியுமா?